அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் 444 பரணி டெக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு எலக்ட்ரிக் மிட்ரேவ் மோட்டருடைய ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 to 4 ஸ்டெப்லேயே ஒரு பைக்கை நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது கண்ட்ரோலரில் மோட்டருக்கு எப்படி ஒயரிங் கொடுக்கணும், ஸோ பேட்டரிக்கு எப்படி ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும், ஸோ நெக்ஸ்ட் த்ராட்டிலுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், ஒரு 3 to 4 ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டரை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் பைக் பொறுத்த வரையும் நமக்கு ரொம்ப சிம்பிளான கம்மியான காம்போனண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு பைக்கை ரன் பண்ண வைக்கணும்னா நமக்கு ஒரு சில காம்போனண்ட் இருந்தாலே மோஸ்ட்லி பைக்கில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பைக்குக்கான ஹார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ செகண்ட் வந்து கண்ட்ரோலர். ஸோ தேர்டு வந்து மோட்டார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீ, நெக்ஸ்ட் அதுக்கான ஒரு ஜங்ஷன் பாக்ஸ், அதுக்கடுத்தது நமக்கு ஒரு த்ராட்டில். ஸோ இந்த டிவைஸ் மட்டும் இருந்தால் போதும் ஒரு பைக்கை உங்களால் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரோலர்லேயும் ஒரு சில ஒயர் காமனாக இருக்குங்க. ஸோ அந்த ஒயர் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் சைக்கிள், எலக்ட்ரிக் ஆட்டோ, எலக்ட்ரிக் ரிக்ஷா இது எல்லாமே உங்களால் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கான்செப்டில் இருக்கும். ஸோ அப்படின்னா ஸ்மார்ட் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கண்ட்ரோலர் எடுத்தோடனே அதில் ஒரு 5 ஒயர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஒயராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னோன்னா ஒரு 5 ஒயர்ஸில் 3 ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரீன், எல்லோ இதெல்லாமே நம்ம ஃபேஸ் ஒயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒயர் வந்து மோட்டருடைய ஃபேஸ் ஒயர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டு அண்டு பிளாக்கு, இது மோட்டருடைய பவர் சப்ளை ஒயர். ஓகேங்களா? இந்த 5 ஒயர்ஸ் தான் மெயினான ஒயர். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ ஆரஞ்சு இருக்கும், சில கண்ட்ரோலரில் ரெட் கலர் இருக்கும். ஸோ ஒரு சில கண்ட்ரோலரை பொறுத்து இருக்கும். ஸோ இதுதான் இக்னிஷன். நம்ம கீ ஆன் பண்ணோடனே மோட்டர் ரன் ஆகிறதுக்கான இக்னிஷன் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர். ஸோ அதுக்கு அடுத்தது த்ராட்டல் மீன்ஸ் நம்ம ஆக்சிலேட்டர் சொல்லுவோம்ல. ஸோ அந்த த்ராட்டலுக்கான ஒயர் இந்த ஒயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹால் சென்சார். ஸோ அந்த ஹால் சென்சாரில் 5 ஒயர்ஸ் இருக்குங்க. 5 வந்து ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ், அந்த சென்சாருக்கான பவர் சப்ளை. மீதி இருக்க 3 ஒயரும் 3 சென்சாருடைய அவுட்புட்டு நமக்கு மோட்டார் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்றத அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஹால் சென்சார். மேபி ஒரு சில கண்ட்ரோலில் இந்த ஹால் சென்சார் கனெக்ட் பண்ணாலுமே மோட்டர் வந்து ரன் ஆகும், ஒரு சில மோட்டரில் ரன் ஆகாது. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. சரி, நெக்ஸ்ட்டு மோஸ்ட் லோ லெவல் பிரேக். இது மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு மோட்டரை நம்மளால் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு சில டெக்னீஷியன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒயர்ஸ் இருந்தாலே இது உங்களுக்கு மோட்டர் ரன் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து லோ லெவல் பிரேக்கிங் மீன்ஸ் அப்படின்னா நீங்கள் பிரேக் பிடிக்கும் போது ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே ரன் ஆகாது. அந்த பிரேக் சுவிட்ச் கொடுத்து அதுலேருந்து சீரியஸில் எடுக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ். இப்போ நம்ம மிட்ரேவ் மோட்டர் எல்லாமே ஃபார்வர்டும் போகலாம், ரிவர்ஸும் போகலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெட் இருக்குல்ல, 2 சாக்கெட் ரெட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம் சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வயலட்டு, ரெட், எல்லோ, பிளாக், இது வந்து 3 ஸ்பீட் மோட் 1, மோட் 2, மோட் 3, ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், நார்மல் மோடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கானது இது. இந்த எல்லோ 2 பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணும். செல்ஃப் ஸ்டடி மீன்ஸ் எதுக்குன்னா நமக்கு 60 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும், 48 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும் கண்ட்ரோலர். அதுக்காக செல்ஃப் ஸ்டடிக்காக தான் இந்த ஒயர்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு ஸ்பீடா மீட்டருக்கான ஒரு கேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 1 கேபிள் எர்த்துன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். பட் அந்த ஒயர் கனெக்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஒயர்ஸ் தெரிஞ்சிட்டாலே போதும் உங்களால் ஈஸியாக மோட்டர் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கலர் கோடிங் இருக்குல்ல, இந்த ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸில் எடுத்துகிட்டு இங்கே என்ன ஒயர் இருக்கோ அப்படியே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். லைக் மோட்டரில் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு 5 பின் கேபிள் இருக்கும். ஸோ இந்த 5 பின்னும் இதுலேருந்து வர 5 பின்னும் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம். இதுதான் ஹால் சென்சார்னு சொல்லுவோம். இது மாதிரி மோட்டாரில் 3 பீஸ் ஒயர். ஸோ இங்கே என்ன கலர் கோடிங்கோ சேம் கலர் கோடிங் தான் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சிலருக்குலாம் புரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூக்கு இங்கே ப்ளூ கனெக்ட் பண்ணுறேன்னா அதே சேம் ப்ளூ வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இந்த ப்ளூ கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லோக்கு எல்லோ, நெக்ஸ்ட்டு க்ரீனுக்கு க்ரீன், நெக்ஸ்ட்டு ஹால் சென்சார். இது ஒரு 5 பின் இருக்கும், இங்கே ஒரு 5 பின் இருக்கும் ஹால் சென்சார். நீங்கள் சாக்கெட்டை மாற்றி போட்டாலும் மோஸ்ட்லி மாற்றி போட முடியாது. ஸோ இதில் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, மோட்டார் கனெக்ஷன் முடிஞ்சது. ஸோ செகண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, மோட்டருக்கான பவர் சப்ளை. ஓகேங்களா, இதில் இருக்க ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, அது மாதிரி பேட்டரியுடைய ப்ளஸ்ஸு. இது 2 ஒயர் நான் கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இது பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவேன், இது ப்ளஸ் வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீக்கான ஒரு டைரக்ட் பவர் சப்ளை நம்ம இங்கேருந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்காக நான் இதில் லூப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சதுக்காக தான் இந்த மாதிரி லூப் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி லூப் பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. மேபி ப்ராப்பராக வேணாலும் நான் இன்னொரு வீடியோ ரெடியாக போடுறது இது ரெடியாக இருக்கேன். ஸோ இது டெம்பரரி ஈஸியாக இருக்கிறதுனால நான் இது பண்ணுறேன். டேரக்ட் ஒன்று இதில் கொடுத்துக்குங்க. இந்த கீழே இன்னும் 2 இருக்குல்ல, அந்த இன்னும் 2 நமக்கு இக்னிஷன் கூட கனெக்ட் பண்ணணும். இக்னிஷன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஆரஞ்சு கலர் ஒயர்னு சொல்லிவிட்டு இக்னிஷனில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மைனஸ் ஒயர் இருக்கும். மைனஸ் மீன்ஸ் பிளாக் கலர் ஒயர். இந்த மைனஸும் நமக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய மைனஸும் கனெக்ட் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. லூஸ் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிக்கில் லூஸ் கான்டாக்ட் மட்டும் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லா ஒயரும் பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது அகைன் ஒன்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த கலர் கோடிங் தகுந்த மாதிரி எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டான கலர் கோடிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. இந்த ப்ளஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து கீ கொடுத்துருங்க. அந்த கீயுடைய அவுட்புட் ஆன் ஆகும் போது நமக்கு இதில் வர இக்னிஷன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த்ராட்டலுக்கு இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, பிளாக் இருக்கும். ஸோ அந்த ஒயர் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. சில நீங்கள் கண்ட்ரோலெலாம் கொடுக்கும்போது இந்த கலர் கோடிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா பார்த்துங்க. மோஸ்ட்லி ஒரு சிலலாம் கண்ட்ரோலர் இருக்கிறதும் த்ராட்டல் இருக்கிறதும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கணும். மேபி இதனாலே உங்களுக்கு மோட்டர் ரன் ஆகாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பைக்கில் கொடுக்கும்போது இதுக்கு சீரியஸில் ஒரு எம்சிபி போட்டுங்க. ஜஸ்ட் இது டெமோக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஏன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும் போது ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுது. மேபி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணால் ஒவ்வொரு பார்ட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது ஓவரால் ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பேட்ரி கனெக்ட் பண்ணிப்போம். பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது ஸ்லோவாக கொடுக்கணும். ஸோ மேபி நீங்கள் இன்கேஸ் பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மேபி மோட்ரு வந்து ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் அந்த மாதிரி மாற்றி சுற்றுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இருக்க ஃபேஸ் கனெக்ஷனோட மேபி மாற்றி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குற டைமில் நீங்கள் வந்து மெயின் பேட்ரி கனெக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி கொடுத்துட்டு அப்புறமா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் ஃபார்வர்டு சொன்னல, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரோலில் மேபி அந்த மாதிரி டெஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டர் வந்து 100% ரன் ஆகும். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சினா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Okay, thank you. Bye bye.